இன்றைய தினம் 13வது ஜோதிட கருத்தரங்கத்தில் சந்திப்பதில் ஸ்ரீஹரி ஜோதிஷ்கை நிறுவனத்தின் ஜோதிடர்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தினம் தாமத திருமணத்திற்கான ஜோதிட காரணிகள் என்ற தலைப்பில் ஜோதிஷ் பூர்ணா திரு என் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தங்களுடைய ஆய்வு கருத்துக்களையும் அனுபவ கருத்துக்களையும் தெரிவிப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களினுடைய வகுப்பு சிறப்படைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை வகுப்பை துவங்குவதற்கு அன்போடு அழைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. நீ உங்களுடைய வகுப்பு துவங்கலாம் ஐயா. வாழ்த்துக்கள். கடவுளா பிரார்த்தனையோட ஆரம்பிச்சிடலாம் ஐயா. சரிங்க. ஐந்து கரத்தனை யானை முகத்தோனை இந்து இளம்பிறை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை நான கொழுந்தனை குந்தையில் வைத்தடே போற்றுகிறேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலர் நோக்குண்டாம் நோனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார்க்கு திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. சோமாய மங்களாய புது குரு சுக்கரனாய சனீஸ்வராய ராகவே கேதுவே நமோ நமः என்ற என்னை ஈண்டெடுத்த தாய் தந்திரில் முனதில் வணங்கி எனக்கு இந்த வித்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை பொற்பாதங்களை வணங்கி என்னை இந்த அளவுக்கு மேலும் முருகேத்தி என்னை மாணவனாக பார்க்காமல் சகோதரனாக என்னை பாவித்து அனைத்து விஷயங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த என் குருநாதரான சம்பத்குமார் ஐயா அவர்களை பொற்பாதம் வணங்கி இவ்வளவு பெரிய நிறுவனத்தையும் ஜோதிஷ் கைடை இயக்குனராக இருந்து அனைத்தையும் பாதுகாத்து வழிநடத்தி சென்றிருக்கும் சேலம் வித்யாபதி அவர்கள் பொன் சரவண ஐயா அவர்களை பொற்பாதம் வணங்கி இன்னும் இதிலே அனைத்து இருக்கும் வித்யாபதிகள் அவர்களையும் பொற்பாதம் வணங்கியும் இந்த நிறுவனத்தில் முதன்மை ஐயா என்ற மீனம் KS பட்டாச்சாரி ஐயா அவர்களை சிறந்தாழ்த்தி பொற்பாதம் வணங்கி நான் ஆசீர் பெறுகிறேன். இந்த ஐயா அவர்கள் பேசும் பொழுது 18 வருட காலமாக இந்த நிறுவனத்தை நடத்தி வந்திருக்கிறோம் என்று ஐயா சொன்னார்கள். இந்த 18 வருட காலம் அவர் பாடுபட்ட வெற்றி சின்னம்தான் இந்த ஜோதிஷ் கைட். எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்கிறது. யூடியூப் திறந்தால் நிறையா விஷயங்கள் நிறையா விதங்கள் சொன்னாலும் நமக்கென்று ஒரு பாதை, நம் நாடு நம் மக்கள்ங்கிற போல ஒரே கருத்தும் ஒரே சிந்தனையும் அரியடி ஜோதிடத்தில் ஒருவர் போலே அனைவரும் சொல்ல வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வெற்றி நோக்கத்தோடு இந்த பாதையை அவர் கடைபிடித்திருக்கிறார். அதே போல் நாங்களும் பின்பற்றி இதை ஒரே கருத்தோடு சொல்லுவோம் என்று உறுதியளிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஜோதிஷ் கைடுக்கு வெற்றி முத்தை ஒன்று சொன்னார் ஐயா. தேசிய கொடியில் இருக்கிற கலரை போல் என்றார். அதற்கு சின்ன ஒரு உதாரணம், ஆரஞ்சையும் பச்சையும் அவர் கொடுத்துட்டார். அவர் நிமிர்ந்த நெஞ்சோடு அவர் அணிந்திருக்கும் வெள்ளை அவர் நடுப்பகுதியாக இருக்கிறார். அதில் இருக்கும் சக்கரமானது அவர் இயங்கும் கொண்டிருக்கும் நிறுவனத்தில் இருக்க வித்யாபதிகளாவார்கள். நாங்கள் அதில் பின்தொடர்ந்து வருவோம். எப்படி வெள்ளையரிடம் போராடி இரும்பு மனிதனாக சுபாஷ் சந்திரபோஸ் இருந்தார் போல, அது போல இந்த ஜோதிடத்தை காப்பாற்றுவதற்காக வாழும் ராமானுஜனாக மணி பட்டாச்சாரி ஐயா அவர்கள் இருப்பார். அவர் இன்னும் வழி நடத்துவார், மக்களுக்கு சேவை செய்து கொண்டே இருப்பார். இதை யாராலையும் முறியடிக்க முடியாத அளவிற்கு நாங்கள் இரும்பு வளையம் கொண்டு இருப்போம். இந்த நிறுவனத்தில் அலுவலகத்தில் வேலை செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா இது சின்ன விஷயங்கள் இல்லை.
நேற்று வரைக்கும் யார் யார் என்னென்ன பேசுறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், என்ன இடையூறு இருக்காது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து அவர்கள் பேணி காப்பது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் இதிலே இருக்கும் குழுவில் இருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஜோதிட வித்வான்களுக்கும் அனைவர்களுக்கும் என் சிறத்தாத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு திருமணத்தின் ஜோதிட காரணிகள். நமக்கு இப்ப நிறைய இடத்துல ஜோதிடம் பார்த்தோடனே திருமணம் ஆகலைங்க, எங்களுக்கு சொல்லுங்க, இவ்வளவுதான் வேலை, அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. இது என்னன்னு பார்த்து நம்ம சொல்லணும். நிறைய பேர் நிறைய விஷயங்களை அவங்களே பாதி பேர் வரவங்களே சொல்லிடுறாங்க, இந்த கிரகம் இப்படி இருக்கு, அந்த கிரகம் இருக்குன்னு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி யூடியூப்ல வந்தது. நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க சொல்றாங்க, அவங்களை எதிர்த்து நம்ம சொல்லணும். அப்படிங்கிற போது இந்த தாமதத்தை முன்னிறுத்தி நடத்துவதற்கு பார்த்தீங்கன்னா முதல் காரண கிரகமான சனி பகவான் முதலாக நிற்கிறார், அடுத்தது செவ்வாய் பகவான் நிற்கிறார், அடுத்தது ராகு கேது குரு. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் காரகோ பாவனாசி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் தாமத திருமணத்தை ஏற்படுத்தும். இதை விட இன்னொன்னு அதிசயம் என்னன்னா, இன்றைய நட்சத்திரம் நம்ம பேசக்கூடிய தலைப்பில் அமைந்து விட்டது. பூர்வ நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமைந்து விட்டது. பேசக்கூடிய என்னோட லக்னமும் பூர்வ நட்சத்திரமா இருக்கனால இந்த பிரம்மஞ்ச சக்தி இந்த அளவுக்கு இங்க கொண்டாந்து வழி நடத்துதுங்கிறது இந்த பெரிய ஐயாவுடைய கிருபை என்று சொல்லலாம். அது போக தோஷங்கள் சொல்லக்கூடிய திருமணத்தை தாமதப்படுத்தும் கூடிய தோஷத்தை சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷம், நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், சனி தோஷம், புத்திர தோஷம், புனர்ப்பு தோஷம், விஷகன்யா தோஷம், கிரக இணைவு தோஷம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இந்த தோஷங்களெல்லாம் திருமணம் தாமதம் அடைகிறது அப்படிங்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொருடைய விதி பிரகாரம் அந்த விஷயங்கள் நடைபெறும். ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த திருமணம் குழந்தைகள் நடைபெறவில்லை என்றாலே அவரை போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் இந்த ஜென்மத்தில் இப்பிறவியில் அந்த பாவத்தை துடைப்பதற்காக பிறப்பிருக்கிறார். ஒருவர் ராகு கேது சனி இந்த மாதிரி இருந்தாலே 5ஆம் இடத்தால் பாதிப்பு இருந்தால் மட்டும் குலதெய்வத்தோட அனுகிரகம் முன்னோர்களுடைய அனுகிரகம் இல்லை என்ற அர்த்தம். இந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனோடு சனி இணைந்தாலோ அல்லது சூரியன் சந்திரன் புதன் கேது இவர்கள் தொடர்போ இல்ல சாரமோ இல்ல பார்வையோ பெற்றாலும் திருமணம் தாமதமாகும். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 2 7ஆம் இடத்தில் ராகு தொடர்பு பெற்றாலும் திருமணம் தாமதம் ஏற்படும். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் சனி ராகு அல்லது கேது தொடர்பு பெற்றாலும் திருமணம் தாமதம் ஏற்படும். இத்துடன் குரு பார்வை இல்லாமல் இருந்தால்தான் இந்த தாமதம் ஏற்படும். குரு பார்வை பெற்றால் அது விரைவில் நிறைவேறும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் குருக்கு இடையே ராகுவும் கேதுவும் இருந்து விட்டால் திருமணத்தை தடை பண்ணி விடுவார்கள். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நின்ற ராசி திசை நடத்தினாலும் கேது திசை வரும் பொழுது திருமணம் தாமதம் நடைபெற்றுவிடும். அந்த திசை முடிந்த பின் அந்த திருமணத்தை முயற்சி செய்ய வேண்டும். ஒரு ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு 12ஆம் பாவத்தில் சனி அமர்ந்தாலும் அந்த திருமணத்தை தாமதம் செய்து விடுகிறார். ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு நின்ற ராசியில் 2வது ராசியில் கேது இருந்தாலும் அந்த திருமணத்தை தாமதம் படுத்திதான் நடைபெறுகிறார். ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமணக்காரக கிரகமான செவ்வாயோடைய பகை கிரகமான புதன் சனி ராகு கேது இவர்கள் தொடர்பு பெற்றாலும் அந்த ஆணுக்கு திருமணம் தாமதமாக நடைபெறும். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் பிளஸ் சனி கேது இது 3 வரிசையாக கிரகம் இணைப்பு பெற்றாலும் திருமணம் தாமதம் ஏற்படும். இதே போல ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயுடன் சனி இணைந்தாலும் சூரியன் சந்திரன் தேய்பிரை சந்திரன் புதன் கேது இருந்தாலும் இந்த கோள்கள் ஏதாவது ஒரு சாரம் பார்வை பெற்றாலும் இந்த திருமணம் தாமதம் பெண்களுக்கும் ஏற்படும். அதேபோல் செவ்வாய்க்கு 2 7ஆம் இடத்தில் ராகு தொடர்பு பெற்றாலும் திருமணம் தடை ஏற்படும். செவ்வாய்க்கு முன்பின் சனி ராகு கேது தொடர்பு பெற்றாலும் திருமணம் தாமதமாக ஏற்படும். செவ்வாய்க்கு குரு சுக்கிரன் இடையில் ராகு கேது தொடர்பு பெற்றாலும் திருமணம் தாமதம் ஏற்படும்.
ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நின்ற ராசியில் அந்த திசை நடத்தும் பொழுது கேது வென்றாலும் அந்த பெண்ணுக்கு திருமணம் தாமதம் ஏற்படுகிறது. ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் தாமதம் ஏற்படுகிறது. ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் நின்ற ராசியில் 2ஆம் இடத்தில் கேது நின்றாலும் தாமதம் திருமணம் ஏற்படுகிறது. இந்த இரண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேர்களுக்குமே இந்த செவ்வாயுடைய பகை சாரமோ பகை பெற்ற கிரகமோ இணைவோ சேர்க்கையோ இருந்தாலோ திருமணம் தாமதம் ஏற்படுகிறது. 7ஆம் அதிபதிக்கு 1, 5, 9 கேது நின்றாலும் திருமணம் தாமதம் ஏற்பட்டு விடுகிறது. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 1, 5, 7, 9 கேது இருந்தால் திருகோணத்தில் கேது இருந்தாலும் அந்த திருமணத்தை தாமதப்படுத்துகிறார். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் 1, 5, 9 கேது இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்துகிறார். 2, 4, 7, 8, 12 இடத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்தில் சனி சாரமோ சனி பெற்றாலோ சனி அமர்ந்தாலோ திருமணத்தை தாமதம் படுத்துகிறார். 2ஆம் வீட்டில் ராகு கேது சனி செவ்வாய் தனித்து இருந்தாலும் திருமணம் தாமதப்படுத்துகிறார். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலோ லக்னத்தில் சனி இருந்தாலோ இல்ல லக்னத்தை அதிபதியோட சனி சேர்க்கை பார்வை இருந்தாலும் திருமணம் அதிகமாக பாதிப்பை உண்டு பண்ணுகிறார். 7ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் திருமணம் தாமதம் படுத்துகிறார். 7ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்துகிறார். 1 7ஆம் அதிபதியுடன் 11ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றாலும் திருமணத்தை தாமதப்படுத்துகிறார். 11ஆம் அதிபதியுடன் 1, 7 சேர்க்கை பெற்றாலும் அந்த திருமணத்தை தாமதப்படுத்துகிறார். லக்ன புள்ளியும் லக்ன அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 3 பேரிலும் யாராவது ஒருவர் கார்த்திகை, ரேவதி, பூரம், மூலம் நட்சத்திரம் சாரம் பெற்றிருந்தாலோ நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலோ இவர்கள் திருமணத்தை தாமதப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ராசி கட்டத்தில் லக்னத்தில் ராகு கேது அல்ல 2ஆம் வீட்டில் ராகு கேது, அதே போல் நவாம்சத்திலும் லக்னத்தில் ராகு கேது 2ஆம் வீட்டில் ராகு கேது இதை ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கண்டிப்பாக கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தி திருமணத்தை தாமதப்படுத்தி அவர்களுக்கு தொந்தரவு அதிகமாக கொடுக்கிறார். அதே போல் 6ஆம் உடைய அதிபதி திசை நடந்தாலும் 10ஆம் உடைய அதிபதி திசை நடந்தாலும் இந்த திருமணத்தை தாமதம் படுத்துகிறார். இப்ப மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதனாக வருகிறார். அந்த புதன் திசை நடக்கும் பொழுது மேஷ லக்னத்துக்கு கடுமையான பாதிப்பை உண்டு பண்ணுகிறார். கடுமையான தொந்தரவை திருமணத்தில் நடைபெறாத இடையூறுகள் எல்லாம் நடைபெற்று பாதிப்பு அடைகிறார்கள். அதே போல் சிம்ம லக்னத்தில் 7ஆம் வீட்டில் சனி, விருச்சக வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் 4ஆம் பாரியாக சமனியை பார்க்கிறார், சனியை லக்னாதி பார்க்கிறார். இது போல இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய நாம் அனைவரும் பிரபலமாக பார்த்து கொண்டோம். நம்ம ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் செவ்வாய் தோஷம் ஒன்றுமே இல்லை என்று தரமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். செவ்வாய் பாதிப்பை விளைவுகளை பொதுவாக செவ்வாய் தோஷம் என்று பார்ப்பதை விட செவ்வாய் எவ்வளவு அளவுக்கு பாதிப்பு அடைந்திருக்கு பார்ப்பதே கால சிறந்தது. ராகு கேதுவுக்கு 1, 4, 7, 10 ஆகிய இடத்தில் செவ்வாய் இருப்பது திருமணத்தை தாமதப்படுத்துகிறது. அதே போல் சூரியனுக்கு 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் தாமதப்படுத்துகிறது. தேய்பிறை சந்திரனும் இது 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தை தாமதப்படுத்து. இதிலே வளர்ப்பிறை சந்திரன் 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தால் அதிவிதமான நன்மைகளை கொடுத்து குரோத யோகம் அவருக்கு அள்ளி தருகிறார். செவ்வாய் பாவக கத்தேரி யோகம் இருக்குதா என்று பார்க்க வேண்டும். செவ்வாய் பாவக தோஷத்தில் பாதகாதிபதி தோஷத்தில் இருக்குதா என்று பார்க்க வேண்டும். இவையெல்லாம் கவனித்தால் போதும். இந்த செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8 இருக்குது என்று பார்ப்பதை விட நமக்கு சொல்லிக் கொடுத்ததே போல ரிஷபத்திலோ இல்ல துலாமிலோ இல்ல கும்பத்திலோ இருந்தால் மட்டும்தான் செவ்வாய் தோஷம். அதுவும் குரு பார்த்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறது. இதை தவிர்த்து இந்த செவ்வாய் தோஷம் அவர்
அவர் திசாகாலத்தில் எப்பொழுது வருகிறது அதை பார்த்தாவே பெரிய விஷயம். அவருக்கு செவ்வாய் தோசை அவர் பிறப்பிலே முன்னாடியே முடிந்து விட்டது. இதுக்கு மேல செவ்வாய் தோசை வந்தா அவர் 160 வருஷம் 100 வருஷத்துக்கு பின்னாடிதான் செவ்வாய் தோஷம் வரும். அந்த செவ்வாய் திசை வரும் பொழுதுதான் அந்த பாதிப்பு ஏற்படும். அதனால் அவருக்கு தைரியமாக செவ்வாய் தோஷம் இருந்தாலும் நல்ல ஒரு ஜாதகத்தை ஒப்பிட்டு அந்த ஜாதகத்தை கூர்ந்து ஆராய்ந்து மீது தோஷங்கள் எல்லாம் நாம் சொல்லக்கூடிய இந்த 5 விதமான கட்டத்தில் இருக்கிற தோஷத்தை எல்லாம் இல்லாமல் அவரை இணைத்து வைத்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த தோஷம் ஒன்றும் செய்ய விடுவதால். அதே போல் செவ்வாய் 8ஆம் அதிபதியோடு பெற்றிருந்தாலும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அந்த இடத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆனால் அந்த லக்னம் ரிஷப லக்னமாக இருந்தாலும் துலா லக்னமாக இருந்தாலும் கும்ப ராசியாக இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படுத்தும். வேற எந்த ராசியில் இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. செவ்வாயை கண்டு பயப்பட தேவையில்லை. லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் அடைகிறது. நம்ம லக்னத்துக்கு செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்றிருந்தாலும் திருமண விஷயத்தில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் தேய்பிரன் சந்திரன் இருந்தாலும் அந்த பாதிப்பு சூரியனோடு இணைந்திருந்தாலும் அந்த பாதிப்பு ஏற்படும். இது ஒண்ணு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். 10ஆம் இடத்தில் திக்பலம் அடைந்த செவ்வாயோட இப்ப மேஷ லக்ன ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் அடைஞ்சி அந்த திருமணத்தை பாதிப்பு செய்யக்கூடியது. அவர் செவ்வாய் தோஷமும் அங்க இருக்கும். அதனால் அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. சூரியன் செவ்வாய் மற்றும் 2ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருந்தாலும் இல்ல 8ஆம் அதிபதி இடத்தில் இந்த சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்த திருமண தாமதம் ஏற்பட்டு பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறது. விவாகரத்து ஏற்படுகிறது. கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. திருமணம் நின்று கூட போய்விடுகிறது. இதையெல்லாம் பார்க்க வேண்டும். பாதிப்படைந்த செவ்வாய் ஒருவருக்கு ஆண் ஜாதகத்திலோ இல்ல பெண் ஜாதகத்திலோ செவ்வாய் பாதிப்பு அடைந்திருந்தால் நாம் ஆண் ஜாதகம் இருந்தால் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்க வேண்டிய ஜாதகத்தை பொருத்தி அவரை வாழ்க்கையில் முன்னேற செய்ய முடியும். கேந்திரத்தில் திரிகோணத்தில் ஆட்சி உச்சமாக இருந்து செவ்வாயை இருந்த ஜாதகத்தை அவரோடு இணைக்கும் பொழுது அவரில் இந்த செவ்வாய் தோஷம் எந்த பாதிப்பும் எதையும் செய்து விடாது. குறிப்பாக 2-7 அதிபதிகளுடன் 6-8 இருந்து அதில் ஒருவர் வக்ரமும் நீச்சமும் திதிசூனியத்திலும் இருந்தாலும் அவயோகியுடன் அல்லது அவயோகியுடைய சாரத்தில் இருந்தாலும் அஸ்தனம் அடைந்தாலும் கிரக யுத்தம் நெருங்கிய பாகையில் இருந்தாலும் அந்த பாதகாதிபதியுடன் சேர்க்கை இருந்தாலும் திருமண தடையை ஏற்படுத்திவிடும். அதையும் நாம் கவனமாக பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் கிரக இணைவால் தோஷங்கள் ஏற்படும். சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் இல்ல சாரம் இருந்தாலோ பார்வை இருந்தாலோ திருமண தடத்தை உண்டு பண்ணுகிறது. சூரியன் சுக்கிரன் இணைந்திருந்தாலும் இல்லை சாரம் பார்வை பெற்றிருந்தாலும் திருமணம் தடை ஏற்படுகிறது. சூரியன் சனி இருந்தாலும் திருமண தடை, சாரம் பார்த்தாலும் இந்த திருமண தடை எல்லாம் ஏற்படுகிறது. சந்திரன் சுக்கிரன் இந்த திருமண தடை ஏற்படுகிறது. சந்திரன் சனி திருமண தடை ஏற்படுகிறது. செவ்வாய் சுக்கிரன் திருமண தடை ஏற்படுகிறது. செவ்வாய் பிளஸ் சனி திருமண தடையை ஏற்படுத்தி விடுகிறார்கள். செவ்வாய் ராகு கேது திருமண தடையை ஏற்படுத்தி விடுகிறார்கள். சுக்கிரன் ராகு கேது திருமண தடையை ஏற்படுத்தி விடுகிறார். இந்த திருமண தடையில் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் நாம் பெண்ணை பார்க்கும் பொழுதோ இல்லை பெண்ணை பார்ப்பதற்கு சென்றாலோ இந்த சூரியன் செவ்வாய் என்றால் அந்த சூரியனுக்குடைய தகப்பனாரை முன்னிறுத்தி செல்லாமல் வேறவர்களை முன்னிறுத்தி செல்லும் பொழுது அந்த தோஷம் கொஞ்சம் சற்று தாமதமாகி நடைபெறுகிறது. சூரியன் சனி எங்க பொழுது சித்தப்பாவை இல்ல அப்பாவை இருவரையும் அழைத்து செல்லாமல் வேறொருவர் பார்த்தால் இந்த மாதிரி கிரகத்தோடைய உயிர்காரகத்துவத்தை அழைத்து செல்லாமல் நாம் பார்க்கும் பொழுது அந்த கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குவதை தவிர்த்தால் அந்த கிரகம் நமக்கு ஒரு பாதி அளவாவது சப்போர்ட் செய்கிறது. இது நான் ஆதாரபூர்வமாக பார்த்திருக்கிறேன். ஒரு தாய் தந்தையர் இருவருமே அந்த பையனுக்கு பெண் பார்க்க செல்லக்கூடாது, நீங்கள் போகாதீர்கள், வேற ஒருவர்
சென்று பார்த்து வரவும், அதுக்கப்புறம் நீங்க போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த கிரகத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அந்த கிரகம் நமக்கு சாதகமாக பலனை அளிக்கிறது. சந்நியாசி தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் குரு கேது இணைந்து சேர்க்கை இருந்தாலே அவர்கள் சந்நியாசி தோஷம் என்று அழைக்கப்படுகிறார்கள். திருமணத்தின் மேல் ஆசையே இல்லாமல் இருப்பார்கள் சில பேர். அதெல்லாம் சனி கேது சேர்க்கையோ இல்ல பார்வையோ இணைந்திருந்தாலோ இவர்களுக்கு திருமண மேல் ஆசை இல்லாமல், ஒரு பற்று இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள். அடுத்தது சூரியன் சுக்கிரன் இவர்கள் இருவரும் இந்த பாகை டிகிரி என்று ஒரு 44 இருந்து அதுக்கு மேல் இருந்தால் அவர் திருமண 44, 45, 46 இந்த மாதிரி டிகிரிக்கு மேல் சுக்கிரன் இருந்தால் திருமண ஆசையில் சற்று குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அவர்கள் அந்த நாட்டத்தில் செல்ல மாட்டார்கள். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை அந்த திருமண தாமதத்திற்கு எந்த கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கு என்று பார்க்கணும். ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் குரு சூரியனுடன் 5 டிகிரி நெருக்கமாக இருக்கக்கூடாது. அஸ்தமனமாகி இருந்தால் அந்த கிரகத்துடைய வலிமை குறைந்து விடுகிறது. அதனால் அதையும் நாம் சரியாக பார்க்க வேண்டும். செவ்வாய் ராகுவுடன் 2-3 டிகிரி இருந்தாலும் கிரகணம் ஏற்படுகிறது. ராகுவுடன் 2-3 டிகிரி பக்கத்தில் அருகாமையில் இருந்தாலும் அந்த கிரகணம் என்ற சொல்லக்கூடியது ஏற்படுகிறது. செவ்வாய் கேடுவுடன் இணைந்து 3, 6, 8, 12 இருந்தாலோ அல்லது நவாம்சத்தில் செவ்வாய் கேது தொடர்பு இருந்தாலோ திருமண தடை. அந்த கிரகம் அமர்ந்த பாவகத்தை கடுமையாக பாதிக்கிறது. அது எந்த பாவமாக இருந்தாலும் அந்த அந்த ஜாதகர் அனுபவி ஏற்கனத்தில் 12, 3, 6, 8, 2 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடாது. அல்லது தான் வீட்டில் இருந்து 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் அமரக்கூடாது. இதெல்லாம் நம்ம 7ஆம் அதிபதியை நாம் உற்று கோன்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஜாதகத்திற்கு அவர் பிறக்கும் பொழுது தாய் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இவர் கலத்தரம் பிற்காலத்தில் அவருக்கு மனைவியான பின் அவள்தான் தாயும் தாரமாக இருந்து அவர் நம்மளை வழி நடத்துவார், நம் குடும்பத்தை வழி நடத்துவார். அதனால் பயங்கரமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது 7ஆம் பாவத்தை. அதனால் இந்த மாதிரி இடத்தில் எல்லாம் அந்த அமராமல் பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு 8ஆம் இடம் மாங்கலி ஸ்தானம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமராமல் அனைத்தும் பார்த்து கொள்ளும். 8ஆம் இடத்தில் மாந்தி நின்றால் இருக்கவே கூடாது. மாந்தி இருந்தால் திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கு தொல்லைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், குடும்பம் மீது பற்று இல்லாமல் வேலை செய்யும் இடத்தில் தொல்லைகள், வண்டி வாகனத்தில் பிரச்சனை. அவர் தாம் இருந்தாலும் அந்த உடைய கிரகங்கள் அவரை பேச வைக்கிறது. அதே போல் நவாம்சத்திலும் 8ஆம் இடத்தில் மாந்தி இருப்பதை ரொம்ப கடுமையாக பாதிப்பை அந்த கணவனுக்கு ஏற்படுத்திவிடும். பெண் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். 2ஆம் அதிபதியுடன் 9ஆம் அதிபதியும் பாதிப்பு ஏற்படுத்தி விடுகிறது. 9ஆம் வீட்டு அதிபதியோட ஜாதகர் தங்களுடைய பழக்கத்தில் வழக்கங்களை மீறி வேறு கேஸ்டிலும் புதிதாக பழகுவருடைய ஒருவருடைய வாழ்க்கையில் திருமணமாக செய்து கொள்ள நேரிடுகிறது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கணும். திருமணம் செய்யக்கூடிய காலங்கள் நிர்ணயிக்க திசாகள், வருடங்கள், இயங்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் பொதுவாக 2, 7, 11 ஆகிய அதிபதியோடைய திசா புத்தி காலங்களில் நடைபெறும். 5ஆம் வீட்டில் ஜாதகரோடு நல்ல நிலைமை இருந்தால் அவர் காதல் மற்றும் சொந்த முயற்சியில் முன்னேறி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் செல்வார். 5ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி பாவங்கள் தொடர்பு பெற்றால் அவர் விருப்பப்படி திருமணம் வாழ்க்கை தேர்ந்தெடுத்து அவர் முடிவு செய்வார். இதில் 7ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி பாவங்கள் தொடர்பு வரும் பொழுது
பொதுவாக ஜாதகர் வேறு கேஸ்டியிலோ அல்லது ஜாதி விட்டு ஒருவரை திருமணம் செய்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் நாம் இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் உள்ள ஜாதகத்தை நாம் இணைக்கும் பொழுது கவனமாக இணைத்து கவனமாக செய்து அவர்களுக்கு நேரத்தை குறித்துக் கொள்ளும் போது லக்னத்து புஷ்கரணி நவாம்ச லக்னமாக குறித்து நல்ல தேதியை அனுஷ்டானம் செய்து அவரை மூர்த்தத்தை குறித்து கொடுத்தால் இதில் இருக்கும் தோஷத்திலிருந்து பாதி அளவாவது அவரை காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு சமுதாய அஷ்டவர்க்கத்தில் பரல்கள் அதிகமான வாங்கிய மாதத்தில் திருமணம் குறித்து கொடுக்க வேண்டும். அது அந்த குறிப்பிட்ட மாதத்தில் தான் நாம் திருமணம் செய்யறது நம்மளுடைய இந்து தர்மத்தினுடைய நீதி. அந்த தர்மத்தில் வரும் பொழுது அந்த பரல்கள் எந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் இருந்த மாதத்தில் அந்த மூர்த்த கால் வரும் பொழுது புஷ்கரண நவாம்சத்தோட இணைந்து அந்த திருமணத்தை குறித்து கொடுக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் ஓரளவுக்காவது தோஷத்திலிருந்து விடுதலை பெற்று நல்ல நிலைமையில் அடைவார்கள். அதே போல இந்த தோஷம் பெற்ற வாழும் அவர்கள் வீட்டிலும் வாஸ்து தோஷமும் இருக்கும். அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வீட்டில் பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா ராகு போல நீளமாக இருக்கும். சூரியனோட ஒளிகள் உள்ளே இல்லாமல் நீள்வட்ட பாதையாக தான் அவர்கள் ரூம்பா ரயில் வண்டி மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். அதை வைத்து கூட வாஸ்து வைத்து கூட அவங்க அந்த தோஷத்தை நாம் தெளிவாக இன்னும் ஆதாரத்தோட சொல்லலாம். அவங்க வீடு இப்படி இருக்குன்னு கேட்டா அவங்க ஆமான்றுவாங்க. வடகிழக்கு பகுதி பாதித்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த தோஷத்தை உண்டு பண்ணும். ஏன்னா வடகிழக்கு பகவான் இருப்பார், குரு பகவான் அந்த பார்வை இல்லாதனால அந்த தோஷத்தை உண்டு பண்ணும். அதே போல் தென்கிழக்கு பகுதியில் சுக்கிர பகவானை இருக்கும் இடத்திலையும் பிரச்சனை இருந்தால் அந்த சுக்கிரன் அந்த இடத்தில் பாதிப்பு குழி ஏதாவது ஒரு இடத்தில் பள்ளமோ ஏதாவது இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படும். அதே போல் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் தெற்கு பகுதியில் அவங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பு அங்கு அடைந்திருக்கும். இந்த மாதிரி வாஸ்து வைத்தும் அந்த வீட்டில் நிலைமையை வைத்தும் அந்த ஜாதகருக்கு நாம் தெளிவாக ஆதாரபூர்வமாக நாம் சொல்ல முடியும். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லலாம். இப்ப மேஷ லக்னத்தில் ராகு இருக்கு, கேது 7ஆம் இடத்தில் கேது இருக்கு, 5ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று சனியோட சேர்ந்திருக்கார். இப்ப இத பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல 3ஆம் பார்வையாக சனியும் சூரியனும் பாக்குறா. அப்படி ராகு 3ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், புது வரவை பார்க்கிறார். இந்த ரெண்டு பேரை பார்க்கும் பொழுது இவர்கள் பெண்ணை பார்க்கும் பொழுது இவர்கள் யாரை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் சித்தப்பாவும் பெரியப்பாவும் விட்டுட்டு இவங்க போய் பார்க்கணும். அதே போல் இந்த 7ஆம் இடத்தை தான் பார்க்க போகிறார்கள். இது ஆணா இருந்தால் 7ஆம் இடத்தை தான் பார்க்க பொழுது அந்த 7ஆம் இடத்தில் கேது நிற்கிறனால ஒரு கோயில், அதாவது 9ஆம் பாவகத்தை கேது 11ஆம் பாவமாக பார்க்கறதுனால 9ஆம் பாவம் கோயில், இந்த மாதிரி பொது இடம், ஒரு தீர்த்த யாத்திரை, இந்த மாதிரி செல்ற இடமெல்லாம் இருக்க புண்ணிய நதி, இந்த மாதிரி இருக்கிற கோயில்ல ஒரு சந்துக்குள்ள இருக்கிற கோயில்ல அந்த பெண்ணை பார்க்கும்போது கேதுவோட இணைகிறோம். அப்ப நான் இந்த மாதிரி என்னுடைய அனுபவத்துல ஜாதகத்துல நான் இவர்களை பார்க்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. ஒரு சந்துக்குள்ளயோ இல்ல கோயில் பக்கத்துல ஒரு நதிக்கரை பக்கத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்தில் புண்ணிய நதி தீர்த்த பக்கத்திலேயோ ஒரு சந்தா இருக்கிற கோயில்ல இவங்கள் பெண் பார்க்கும் போது ஒப்பிட்டு பார்க்கணும். அதுவும் இந்த விநாயகர் கோயிலா இருந்தா சிறப்பா இருக்கும். அது எந்த சாரம் இருக்கு? இப்ப ராகு லக்னத்தில் 3 நட்சத்திரத்தில் பாதத்தில் இருப்பார். லக்னத்தில் ராகு இருந்துட்டா லக்னத்தில் ராகு இருந்து தோஷம் அப்படின்னு பார்க்காமல் லக்னத்தில் யார் மேல ராகு இருக்கிறார், யார் நட்சத்திர மேல் ராகு இருக்கார். அஸ்வினி நட்சத்திர மேல் ராகு இருந்தால் கேதுவும் ராகுவாக இருந்து அது கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. சுக்கிரனோட நட்சத்திரத்துல பரணி நட்சத்திரம் இருக்கும் போது அந்த பாதிப்பு கம்மியாகிறது.
அதே போல் கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அந்த பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி யாரோட பார்வையில் இருக்கு என்று அதையும் பார்க்க வேண்டும். அதையும் பார்த்து அந்த நட்சத்திரநாதனை வசப்படுத்தி அந்த நட்சத்திரநாதனுடைய கிழமையில் அந்த நட்சத்திரநாதனுடைய திசா ஓரையில் நாம் சென்று பொண்ணை பார்க்கும் பொழுது, பெண்ணை பார்க்கும் பொழுது, இல்ல மாப்பிள்ளையை பார்க்கும் பொழுது அந்த கிரகங்கள் அவர்களுடைய திசையில் அவர்களுடைய கிரகங்களோட பார்க்கும் பொழுது அவர்கள் ஒன்றும் செய்வதில்லை. கடுமையாக பாதிப்புகளை செய்யாமல் அவர்கள் வேலையை செய்கிறார்கள். இதே போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இதே 2ஆம் இடத்தில் ராகு கேது இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து பெரியப்பா, இந்த மாதிரி பெரியப்பாவை கூட்டம், பெரிய கோயில், பெரிய இடங்கள், பெரிய கடைப்பகுதி, இந்த மாதிரி இடத்துல எல்லாமே ஒரு மால், அந்த மாதிரி இடத்துல எல்லாமே பார்க்கும் பொழுது அந்த ராகு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேங்கிறார். தொல்லைகள் கொடுக்காமல் அது நடைபெறுகிறது. இந்த மாதிரி எல்லாமே கிரகங்கள் வழியாக ஒவ்வொரு இடத்தையும் நாம் தேர்ந்தெடுத்து இந்த விஷயத்தை எல்லாம் செய்யலாம். இன்னொரு ஆயுள் ஜாதகம், இதை பார்த்தீங்கன்னா லக்னத்தில், இது நான் சும்மா மீன லக்னம், லக்னத்தில் 2ஆம் இடத்தில் மாந்தி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்கார், 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் அதிபதி 6ல போய் மறைஞ்சிட்டாரு. 8ல பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனி உச்சம் பெற்று இருக்கிறார் துலாம் வீட்டில். அதுக்கப்புறம் 9ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் குரு, லக்னாதிபதி 10ல் உட்கார்ந்து அமர்ந்து ஆட்சி பெற்றிருக்கார். லக்னாதிபதி குரு ஆட்சி பெற்று உள்ள ஒரு விஷயத்தை தவிர வேற எல்லாமே இந்த ஜாதகத்துல பிரச்சனை தான். 7ஆம் அதிபதி 6ல் மறைவு. திருமண காரக கிரகமான சுக்கிர பகவான் 5ல் சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகிறார். அது பகை வீட்டிலேயே சேர்ந்திருக்கிறார், அதுவும் பிரச்சனை. ராகு 11ஆம் பாவமாக சுக்கிரனை பார்க்கிறார், திருமணத்தை தாமத. குரு 5ஆம் பார்வையாக மாந்தியை 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் மாந்தியை பார்க்கிறார். அந்த மாந்தி உச்சம் பெற்ற சனி பகவான் மாந்தியை 7ஆம் பார்வையாக செவ்வாயும் சனியும் பார்க்கிறார். குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளும் அவரவர் குடும்பத்தில் இருக்கிறவர்களே செய்கிறார்கள். வேற யாரும் வெளிநபர் யாரும் இந்த திருமண தாமதப்படுத்துறது இல்லை. அவங்கவங்க பிரச்சனையே ஒவ்வொருத்தர் பிரச்சனை செய்து இந்த திருமண தாமதத்தை உண்டு பண்ண கோள்கள் அனைத்துமே. இது போல இன்னொரு உதார ஜாதகம், அவருக்கு வயது பாத்தீங்கன்னா அவர் மோகன்ராஜ், அவர் 4/5/1990 வெள்ளிக்கிழமை 7:20 மணிக்கு மதுரையில் பிறந்தார். இவருக்கு வயது 35 வயது 9 மாசம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர் லக்னம் ரிஷப லக்னம், லக்னத்திலே மாந்தி, 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார், 3ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார், 4ஆம் வீட்டில் 3ஆம் அதிபதி 4ல். 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று சூரியன் 2க்கு 5 2 பேருமே 12ல் அஸ்தமனம் ஆகிவிட்டார். இந்த லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா உச்சம் அடைஞ்சிருக்கிறார். இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, லக்னாதிபதி உச்சம் பெற்று மீன வீட்டில் இருக்கிறார், தனித்து உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த லக்னத்துக்கு செவ்வாய் திக்பலம் அடைந்து கொண்டு 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 10ல் திக்பலம் அடைஞ்சிருக்கார். இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி சனியும் ராகும் தனியே ஆட்சி பெற்று 2 பாவகிரகம் ஒன்று சென்று 2 பேருமே யாரை பார்க்கிறான்னா லக்னாதிபதியை பார்க்கிறார்கள். சனி 3ஆம் பார்வையா பார்க்கிறாரு, அதாவது 11ஆம் பார்வையா பார்த்து 2 பேருமே அந்த சுக்கிரனை பார்க்கிறார். கலத்திர கிரகமான சுக்கிரனையும் பார்க்கிறார், லக்னாதிபதியும் பார்க்கிறார். அந்த இடத்தில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார். அதே போல் கேதுவும் 3ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கிறார், 3ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கிறார், 11ஆம் பாவத்தை புதனை பார்க்கிறார்.
குடும்பத்த ஸ்தானத்தை பதையும் பார்த்து சூரியனோட இணைந்து ஆகிவிட்டது. இது திதிசூன்யம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல 4ஆம் இடமும் திதிசூன்யம் ஆயிடுச்சு. இவருடைய ஜாதகத்தில் பிறக்கும் பொழுதே சுக்கிர திசை பிறந்தார். சுக்கிர திசை 16 வருடம் 15 நாட்கள். அந்த சுக்கிர திசை இவருக்கு நல்லது பண்ணுமா என்றால் இவருக்கு நல்லது பண்ணாது. ஏனால் அவர் போய் சுக்கிரன் உச்சமாக இருக்குன்னு நம்ம நல்லா சொல்லுவோம். அவருக்கு என்ன சுக்கிரன் உச்சம் என்று. ஆனால் இந்த கிரகங்கள் எல்லாம் அவர் அந்த வேலை செய்யாமல் அதை அந்த சுக்கிரனும் வாங்கிய சாரநாதன் பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி சனிசாரம் வாங்கிட்டார். அவரோட நிலைமை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அவர் 16 வருஷமும் கஷ்டப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்தது சூரிய திசை 6 வருஷ காலங்கள். 6 வருட காலம் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா 4ஆம் திசை நடந்து 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அதோட புதனும் சேர்ந்திருக்கார். 12ஆம் இடத்துல மறைஞ்சி அவர் வாங்கிய சாரம் பாத்தீங்கன்னா சுக்கிர சாரியம் பரணி 2ஆம் பாதத்துல வாங்கியிருக்கு. அவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாம அமர்ந்து அந்த 22 வயது 15 நாட்களும் அவருடைய ஒண்ணுமே இல்லாம அந்த பாவமே இயங்காம போய்விட்டது. அதுக்கப்புறம் சந்திரனோட வந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா என்று பார்த்தால் சந்திரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 4ல அவர் ஏற்கனவே திதிசூன்யம் அந்த பாவம் அடைஞ்சிருக்கு. அந்த சிறுசூனியம் அடைஞ்சிருந்தாலும் இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து அவருக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னா சந்திரன் வாங்கின சாரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சாகம் பயப்பெற்று வாங்கியிருந்தாலும் சுக்கிரன் அங்க இடத்துல பாதிப்படைஞ்சிருக்கார். இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா சஷ்டாங்கம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து 3ஆம் அதிபதி 4ல் அமர்ந்து சந்திரனுக்கு 6ல் சனி ராகு கேது அமர்ந்து இருக்கிறார்கள். 8ல் சுக்கிரன் அமைந்து சஷ்டாங்கமாகிவிட்டது. அதனால அந்த பாகமும் நமக்கு வேலை செய்யாம 2 பேர் பாதிக்கிறார்கள். ராகு சனி பாதிக்கிறார். அதுக்கப்புறம் சந்திரன் அவர் சஷ்டாங்கத்துல பாதிக்கிறார். அதே போல் சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானை பார்த்து 8ஆம் இடத்துல சந்திரனை அமர்ந்திருப்பதால் அவரும் சஷ்டாங்கமாகிறது. இந்த ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் அனைவரும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் திசை இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவருக்கு செவ்வாய் திசை ஒரே ஒரு செவ்வாய் திசை மட்டும்தான் இவருக்கு காப்பாற்றக்கூடிய கிரகங்கள். அவருக்கு திருமணம் ஆக வேண்டிய கால கட்டாயமும் ஏனென்றால் குரு 9ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். கோச்சார குரு பகவான் குரு மேலேயே பயணம் பண்ணுகிறார். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அவர் பார்ப்பதுதான் சிரமப்பட்டாவது பார்க்கணும். இப்ப அவருக்கு நடப்பு திசை செவ்வாய் திசையில் புதன் புத்தி 15/11/2026 வரைக்கும் நடக்குது. இந்த புதன் புத்தியில எப்படியாவது ஒண்ணு கல்யாணம் காரக கிரகத்தை முயற்சி செய்து திருமணம் செய்யணும். அப்படி இல்லைன்னா இவருக்கு தான் திருமணம் ஆவது ரொம்ப கடினமாக இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் திசையில செவ்வாய் புத்தி இயங்கும் பொழுது 9, 7, 12, 10 எல்லாமே சுகமா இறங்கு. அவர் குலதெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்தார். கல்யாணத்துக்காக செலவுகள் செய்தார்கள். நிறைய செலவுகள் செய்தார். அதுக்கப்புறம் அடுத்த புத்தி செவ்வாய் ராகு புத்தியில் அவர் 3, 4, 9 பாவங்கள் இயங்குகிறது. அந்த 3ஆம் பாவத்தை வெளியூருக்கு வெளி மாவட்டத்தில் எல்லாம் சென்று தன்னுடைய தாயாருடைய சார்ந்தவர்கள் எல்லாம் திருமணத்தில் இருக்கிறார்கள் என்று அலைந்து திரிந்திருக்கிறார். இவருக்கு லக்னாதிபதியே இந்த திருமணத்தை தடை செய்யக்கூடியவர். இவருடைய மனதில் தோன்றிய விதமாக இந்த பெண் அமைய வேண்டும் என்று இவர் கற்பனையில் மதந்து கொண்டே இருப்பார். ஏன்னா லக்னத்தில் மாந்தி வேற இருக்கு. இவர் கேட்கிற மாதிரி பெண்ணை அமையணும் என்றால் ரொம்ப சிரமம். இவருக்கு இவரே பாதகாதிபதிங்கிற மாதிரி இவருக்கு இவரே கெடுதல் செய்து கொள்ளுவார். இரண்டாவது இவருடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா மேசத்தில் சூரியன் இருக்கார். காலப்புருஷ தத்துவத்தில் சூரியன் அங்கு தலைப்பகுதி அது உச்சமாக இருந்து புதன் அங்க 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் காலப்புருஷனுக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும்
அதோட இணைஞ்சிருக்கனால இவருக்கு முன்பகுதி சொட்டையாக இருக்கும். இவர் மட்டும்தான் இந்த பெண்ணை அதிகமாக இப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லும் பொழுது இந்த 3, 4, 9ஆம் பாவம் இயங்கும் போது அவர்கள் சகோதர பாவம் இயங்கியது. அவங்க அம்மா வழியில ஒரு தங்கச்சி இவரை கேள்வி கேட்டது ராகு புத்தியில், உன் அழகை முதல் பார், அதுக்கப்புறம் பெண்களை நீ கேட்ப என்று சொல்லி அந்த பாவத்தை ஈர்த்து அந்த செவ்வாய் அடுத்த புத்தி செவ்வாய் குரு புத்தியில அவர் என்ன செய்தார்? 9, 8, 11, 2 பாவங்கள் ஏகும் போது இவர் தலையில் முடியை நட்டு வைத்தார். குரு புத்தியில். ஏனால அவர் குருங்கிறது ஜாதகருங்கிறதுனால அவர் அழகுபடுத்திக்கிட்டார். தன்னை அழகுபடுத்தினால் கிடைக்குமா என்று தன்னை தானே வருத்தி கொண்டு சிகிச்சை பெற்றார். அதுலயும் பயன் இல்லாமல் அடுத்த புத்தி அதை முடியறதுக்குள்ளேயே அந்த புத்தி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் திசையில சனி புத்தி. இந்த செவ்வாய் திசையில சனி புத்தி இவருக்கு 4, 12, 9, 10, 9 இந்த மாதிரி இயங்கு போகும்போது இவர் அவரோட தாயோடைய பெரியம்மாவை இழக்க வேண்டிய சுச்சுவேஷன், சனியோட புத்தி இருக்கனால பெரியம்மா இறக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அதுலயும் அவருக்கு எந்த பிரதிபலமும் இல்லாமல் போய்விட்டது. இப்போ நடப்பு திசையில செவ்வாய் திசையில புதன் புத்தி நடக்கும் பொழுது குரு பகவான், கோச்சார குரு பகவானும் ஜனனகால குரு பகவானும் 9ஆம் பாவியா செவ்வாயை பார்க்கும் பொழுது சிரமப்பட்டாவது முயற்சி செய்து கிரகத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது திருமணம் ஆகும். இது போல இந்த கிரகம் அனைத்தும் இவருக்கு எல்லாமே பிரச்சனையாக இருந்து விட்டது. 2க்கு 5 கூட புதனும் அங்க போய் குருவோ சூரியனோட இணைந்து அஸ்தமனம் ஆகிவிட்டது. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் எல்லாம் நடந்து இவருடைய வாழ்க்கையில் இவரே திருமணத்தை தடை செய்து, ஜாதகரே திருமணத்தை தடை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் நாம் இவருக்கு என்னதான் புத்தி சொன்னாலும், இவர் என்னதான் எதை செய்தாலும் சொன்னாலும் கேட்கிற நிலைமையில் அவர் இல்லை. இவர் கடைசியில் எந்த மாதிரி திருமணம் செய்வார் அப்படி என்றால், இவர் ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் செய்யாமல் வேறு விதமான இருக்கும் ஒரு வயதுக்கு மூத்தவராக இருக்கணும், இல்ல ஒரு வறுமையில் இருக்கிற பெண்ணாக இருக்கணும். ஒரு குறையுள்ள பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படுவார். இந்த மாதிரி பல சடங்கு ஜாதகங்கள் எல்லாம் ஆராய்ந்து நாம் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதிக விதமான பலன்கள் எல்லாம் கொடுக்கும். அதே போல் இன்னொரு ஜாதகமும் இருக்கும், சுயவரன். இவனும் அதே போல கேது லக்னம் ரிஷப லக்னத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் ராகு, லக்னாதிபதி 8இல், 7ஆம் அதிபதி 8இல், 4ஆம் அதிபதி 8இல், 2, 5ஆம் அதிபதி 8இல், அனைவரும் 8இல் இருந்து கடுமையான பாதிப்பு எல்லாம் இவருக்கு கொடுத்துள்ளார். இவருக்கு நடப்பு திசை சந்திர திசையில் ராகு புத்தி போய்கொண்டிருக்கிறது. இவர் பிறக்கும் பொழுது கேது திசையில் பிறந்தார். அந்த கேது திசையில் படாத இன்னல்கள் பட்டிருப்பார். அதுக்கப்புறம் சுக்கிர திசையில் பிறந்து அந்த பிரதிபலிப்பும் அடையவில்லை. சூரிய திசையிலும் பிறந்து எந்த பிரதிபலிப்பும் அடையவில்லை. இப்பொழுது சந்திர திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவருக்கும் பார்த்தீங்கன்னா திதிசூன்யம் 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் திதிசூன்யமாயி எட்டாம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கனால
இவருக்கும் திருமணம் தாமதம் ஏற்படுகிறது. இந்த கிரகங்கள் எல்லாம் நாம் அவருக்கு வழிநடத்தி எந்த கிரகத்தில் எந்த பாவகம் வேலை செய்யும், அந்த பாவகத்தில் இருக்கும் கிரகங்களை ஆட்கொண்டு அந்த கிரகத்துக்குண்டான திருக்கோயில்கள், கிரகத்துக்குண்டான தானியங்கள் இவர்களெல்லாம் தானம் செய்ய சொல்லி அவர்களை நாம் வழி நடத்தி செல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு அதுக்குண்டான பிரதிபிப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இதேபோல் ஒரு சின்ன கதையை சொல்லிக்கிறேன். இந்த கிரகத்தை நம்ம குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறதை விட இந்த கிரகத்து 9 கிரகத்தை, நவகிரகத்தை நாம் வசப்படுத்திக்க வேண்டும். ஏன்னா நமக்கும் பாதகாதிபதி திசை நடக்கும், மாரகாதிபதி திசை புத்தி நடக்கும். இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் நமக்கும் ஓடிக்கொண்டிருக்கும். அப்பொழுது வருபவர்களுடைய திசையில் பாதகாதிபதி மாரகாதிபதி என்று நம்ம பயப்படாமல் அந்த கிரகத்தை 9 கிரகத்தை நாம் வசப்படுத்தும். ஏன்னா எங்க குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி, எப்படி இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நீங்கள் அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஏனால் நம்மளுடைய வாக்கு பலிதம் அது பலித்தமாகி அந்த ஜாதகத்தையே மாற்றிவிடும் அப்படிம்பார். அதுபோல இந்த நவகிரகத்தை நாம் வசப்படுத்தி முதலில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கிரகங்களை எல்லாம் நாம் வசப்படுத்தும் பொழுது வரவர்கள் மனப்பூர்வமாக தோஷம் இருந்தாலும் எவ்வளவோ வேதனையோடு நம்மளை நாடி வரார்கள். அவர்களுக்கு இந்த தோஷம் அந்த தோஷம் சொல்லாமல் உங்களுக்கு காரியம் விரைவில் நடைபெறும் என்று சொன்ன பொழுது நம்மளுடைய வாக்கு பலிதமானது அவருக்கு பிரம்மஞ்ச சக்தியில் ஏற்பட்டு ஒரு துளியாவது அவருக்கு பலனை கொடுப்பார். இதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல ஆண் ஒன்று பெண் ஒன்று, குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க, நல்ல ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலி பக்கத்துல அவர் நல்ல டவுன்ல இருக்கிறார். அவர் வேலைக்கு வெகு தொலைவில் வெள்ளாக்கி சென்று அதிகாலை போயிடுவார், இரவில் வந்து விடுவார். அந்த நிர்வாகம் பண்றது எல்லாமே அந்த பெண்ணோடைய அவருடைய மனைவி தான். ஒரு சமயம் இந்த மாதிரி வேலைக்கு டெய்லி போகும்போது ஒரு பெரிய மினிஸ்டர் இல்ல ஒரு மந்திரி யாரோ ஒருத்தர், முதலமைச்சரே அன்னைக்கு மீட்டிங்க்கு அந்த வழியாக வராரு. அப்பொழுது இவர் வீட்டிற்கு அருகாமையில் அந்த மீட்டிங்கு நடைபெறுகிறது. இவர்கள் இவங்க மனைவி அவங்க கணவரோட உஷார் செய்து விட்டார், இந்த வராதிங்க, மீட்டிங் போட்டிருக்கிறாங்க, ஃபுல்லா கிரௌடு இருக்கு, நீங்க பத்திரமா இருங்க, நாங்க எங்க பசங்களை எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இருக்கிறார். சரின்ட்டு இருக்கிற பட்சத்தில் மதியானம் ஆகும் பொழுது தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று பள்ளியிலிருந்து தகவல் கொடுத்து விடுகிறார். அவரும் சென்று பள்ளியிலிருந்து கூட்டு வந்து விடுகிறார். நேரம் கடக போது இந்த குழந்தைக்கு அதிகமாக காய்ச்சல் அதிகமாக இருக்குது. இந்த தகவலை தன்னுடைய கணவனிடம் தெரிவித்து விடுகிறார். இவர் கிளம்பி வர்றதுக்குள்ள முதலமைச்சர் என்பவர் பெரிய அதிகாரி அங்க மாநாட்டுக்கு வந்து விடுகிறார், மீட்டிங்க்கு வந்து விடுகிறார். சுத்தியும் கிரௌட் ஆகி போச்சு. இவர் வீட்டை சுத்தியும் எந்த 4 திசை இருக்கு போறதுக்கு, இவர் வீட்டுக்கு 4 திசையும் அதிகாரி என்று சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாம் அணைத்து விட்டார்கள். எந்த பாதையும் செல்ல முடியாமல் அணைத்து விட்டார்கள். இந்த பாதையில் இவர் எவ்வளவோ கெஞ்சுகிறார், எவ்வளவோ போன் எல்லாம் செய்து கொள்கிறார், மனைவியிடம் பேச சொல்கிறார். எதையும் பொருட்படுத்தாமல் இவரை உள்ளே அனுப்பவே முடியாது, மீட்டிங் முடிந்தாதான் போகணும் அப்படிங்கிறார். இவர் என்னென்னவோ சொல்லி பார்க்கிறார், எதுவுமே முடியவில்லை. இவர் தந்திரமாக ஒரே ஒரு விஷயம் செய்தார். என்ன என்றால், இவரும் வேலை செய்ய முடியவில்லை. அந்த கட்சி யார் நடத்துகிறாரோ அந்த கட்சியின் கொடியை தன்னுடைய பேக்கெட்டில் சொருவி இப்பொழுது செல்லும் பொழுது யார் தடுத்தாரோ அவர் வழி விடுகிறார். இவர் நேராக அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். இது என்ன ரகசியம் அப்படின்னா, எந்த கிரகங்கள், எந்த பாவங்கள், எந்த மாரகாதிபதி யாரா இருந்தாலும் சரி, இப்ப செவ்வாய் எங்க ஆட்சி பெறாருன்னா போலீஸ்காரரா நிற்பாரு, உள்ளேயே விட மாட்டார். அது போல அந்த போலீஸ்காரர் கூட செவ்வாயை கூட நம்ம மீறி போலாம். ராகு கேது அகராதியை பிடித்தவர்கள், சண்டை போடுறவர்கள், எங்கால் எங்க கட்சி போகக்கூடாது அப்படிம்பாங்க. அது போல அந்த கொடியை நாம்
பேக்கெட்டில் சொருவனே நமக்கு ஒரு மரியாதை உள்ள போ சொல்றாங்க. அது போல இந்த கிரகங்கள் எந்த இடத்தில் பாதிப்படைந்தாலும் அந்த கிரகத்தை நாம் ஆட்கொள்ளும் பொழுது இந்த ஈஸியாக இந்த கிரகத்தை நாம் வழி நடத்தி சென்று விடலாம். ஈஸியாக அந்த கிரகத்தை நாம் ஆட்கொள்ளலாம். முதலில் ஜோதிடரான நாம் அந்த 9 கிரகத்தை நாம் வசப்படுத்திட்டால் நம்மளுடைய குடும்பமும் நம்மை சார்ந்திருப்பவர்கள் வருவோர்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க செல்ல முடியும். இது என்னுடைய கருத்து. நான் எனது ஆராய்ந்து பண்ணி பார்த்திருக்கிறேன். ஒருவருக்கு ராகுதிசை நடந்திருக்கு. ராகுதிசையில் இருக்கும்போது துர்க்கையை கும்பிடுங்க, இல்ல அதிகாரி பத்ரகாளி அம்மனை கும்பிடுங்க அப்படின்லாம் சொல்லி வழி நடத்தி, இல்ல அதிக வீரமான புத்து இருக்கிற இடத்தில் போய் வழிபாடு செய்து வழிபாடு பண்ணுங்க. அவரை சரணாகதி செய்யுங்க. அந்த ராகு உங்களை எதுவும் செய்ய மாட்டார். அந்த ராகுவிலிருந்து பாதிப்பை குறைத்து விடுவார். ஏன்னா அவருடைய கொடியை அவரை நாம வச்சு எப்படி அவர் உள்ள தந்திரமாக செய்தாரோ அதே போல் நாம் இந்த கிரகத்தை தந்திரமாக செய்யும் பொழுது நமக்கு அதிவிதமான பலன்களை கொடுப்பார். நாம் அனைவரும் இதை கையாண்டால் அதிக பலன் கிடைக்கும். நான் இந்த அனுபவத்தில் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி கையாண்டு இருக்கிறேன். சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். அதுல எனக்கு கிடைத்த இதை உங்களுக்கு பகிர்ந்துகிறேன். எனக்கு இந்த மாதிரி பேச வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதராகிய மணி பட்டாச்சாரியா அவர்களுக்கும், இந்த இயக்குனராக இருக்கும் பொன் சரவண ஐயா அவர்களுக்கும் பொற்பாதம் வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலில் பேசக்கூடிய கருத்தரங்கு செமினார் இதுதான். எங்க குருநாதர் பேசுப்பா அப்படிம்பாரு. ஐயா இல்லைங்கய்யா எனக்கு பேச வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன், தூரமா ஓடிடுவேன். இப்பொழுது முதலில் பேசுகிறேன். இதுல ஏதாவது பிழை தவறுகள் இருந்தாலும் இல்லை இந்த கருத்துக்கள் சொல்லலாம் என்றாலும் தாராளமாக சொல்லலாம். இதில் அனைவருக்கும் எந்த பாகுபாடு எனக்கு இல்லை. எதற்கானாலும் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா நம்ம எல்லாமே அறிந்தது இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்றது ஒவ்வொரு கருத்தா இருக்கும். நேத்து சந்திரன் ஐயா பேசினார். நான் வேற இடத்துல எல்லாம் பழகினேன், இருந்தாலும் நாங்க மாத்திக்கிறோம். ஆனா அவர் பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் ஆணித்தரமாக இருந்தது, ஆதாரபூர்வமாக இருந்தது. இதுல என்ன என்னுடைய கருத்து, ஒரு விண்ணப்பம் கூட வைத்துக்கலாம். இப்ப நாங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சிருக்க முடியாது. ஒரு விஷயங்கள் அற்புதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தில் அனுபவத்தை இங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அதை சொல்லும் பொழுது நாங்கள் எழுதுவதற்காக டைம் கொடுக்கணும். கிடுகிடுன்னு சொல்லும் பொழுது நம்மளால அதை மெயின்ல எழுத முடியாது. அதனால என்ன தவறாக நினைக்க வேண்டாம். உரிமையாக நம்ம ஐயா சொன்னாரு, லக்ன எப்படி அவரை பலப்படுத்தணும் 4 விதமா பயன்படுத்தலாம். என்னை ஃபாலோ பண்ணி நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும், நீங்க எதையும் பார்க்க வேண்டாங்கிற போல நாம் எதையுமே சொல்லாமல் எதையுமே பார்க்காமல் அவர் சொல்லிக் கொடுக்கிறது அனைத்தையும் நாம் பின்பற்றி அவருக்கு உறுதுணையாக இருந்து நாம் அவர் பெயரை காப்பாற்ற வேண்டும். இந்த ஜோதிட கைதில் நாம் நிறைய விஷயங்களை அவர் நமக்கு சொல்லித்தரார் என்று சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களை குறை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதை அனைத்தும் அவருக்கு செய்யக்கூடிய காணிக்கையாக செலுத்த வேண்டும். என்னுடைய இந்த கருத்தரங்கு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ரொம்ப சிறப்பா உங்களுடைய வகுப்பு இருந்ததுங்கய்யா. தாமத திருமணத்திற்கான ஜோதிட காரணிகள் அப்படிங்கிற தலைப்புல நிறைய விதிமுறைகளை சொன்னீங்க. 2 உதாரண ஜாதகங்களை போட்டு அந்த ஜாதகங்களுக்கு ஏன் தாமத திருமணம், அதாவது இன்னும் திருமணம் ஆகலை அப்படிங்கிறதுக்கான காரணங்களை எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா பேசுனீங்கய்யா. கிரகங்களை எப்படி சரி செய்வது, கிரகங்களினுடைய உறவு முறைகளை பயன்படுத்தி கிரகங்களினுடைய அசுப படங்களை எப்படி குறைத்துக் கொள்வது, அவர்களுடைய தடையை எப்படி போக்கிக் கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. எல்லா ஜோதிடர்களும் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அனுபவத்திற்கு வரும் பட்சத்தில் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய வகுப்பு மிகச் சிறப்பாக அமைந்தது.
அனைவரும் பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் என நம்புகிறோம். மீண்டும் நாளைய தினத்தில் இன்னொரு கருத்தரங்கத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.